என்னது என்னமோ பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இதுக்கு முன்னாடி என்னமோ பண்ணீங்களே, அது என்ன அப்படின்னு தெரியலையேன்னு நினைக்கிறீங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் 2-3 days பிஃபோர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஓவராலாக ஹேக் ஆயிடுச்சுன்னொடனே நான் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வந்துருச்சு, வெற்றிகரமாக சூப்பராக அதே கெத்தோட அதே கம்பீரத்தோட திரும்ப நம்மகிட்ட கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஹைஜாக் ஆகிருக்கு அப்படின்ற மெசேஜஸ் பார்த்தோன்னே நான் ரொம்ப அழுதுடுவேன், நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். என்னோட நியூஸ் பாலிமர் நியூஸ்லனா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அந்த லெவலுக்குலாம் நான் வந்து ஒரி பண்ணலை. பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் தவறாக பண்ணலை. லைக் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமும் பண்ணதில்லை. ஈவன் வந்து ஒரு மியூசிக்கில் கூட காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சடன் அப்பீல் பண்ணுறது, அதை பற்றின எஃபர்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப ப்ரிகாஷனாக இந்த சேனலை நாங்கள் வளர்த்துட்டு வரோம். அப்படி இருக்கையில் இதில் வந்து எதுவுமே தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இதில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். எஸ், நாங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கோம். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், அதில் பேசுகிற வார்த்தைகளும், அதில் வர்ற இஷ்யூ பண்ணுற ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணுறோம். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா சப்ஸ்கிரைபர்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காகவோ முக்கியமாக இருக்காது. இன்னொரு விஷயம், எழுதப்பட்ட ஒரு வாசகமாக கூட இருக்காது. இது எல்லாமே மனசில் தோன்ற விஷயங்கள் செய்கிறதுனால தான் இது வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கையில் ஏன் இந்த ஹைஜாக் நடந்தது, எப்படி நடந்துச்சு, ஏன், எதுக்கு, எந்த காரணமும் எனக்கும் தெரியல. நடந்துச்சு. இது ஹேப்பன்ஸ்ன்றது வந்து இப்போ இருக்கிற மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, அது வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய விபரீதமாக ஆயிடுச்சு. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எதிர்பார்த்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்த ஒரு விஷயம். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, இதில் எனக்கு ஏர்னிங்ஸ் போயிடுச்சு, இதில் இருந்த நேம் போயிடுச்சு, எனக்கு இதில் இருந்த ஃபேம் போயிடுச்சு, இதெல்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து ரொம்ப கடுமையான இதில் உழைப்பு இருக்குது. லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு டெடிக்கேஷன்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதை வந்து வளர்த்து விட்டு அது வேரோட அழிஞ்சிருச்சுன்றதை வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆனாங்க, ரொம்ப ஒரு மாதிரி எமோஷன் ஆயிட்டாங்க. பட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னேன், நம்ம எந்த தப்புமே பண்ணலை, இதுக்கு சோர்ஸ் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்னன்றது பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப டென்ஸ்ட் ஆகிட்டாலோ நம்ம வந்து டிசிஷன்ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே முடியாது. இதை நான் மோட்டிவேஷன் டாக்காக கூட நிறைய பேருக்கு நான் கேஷுவலாக நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரையில அது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற போது அந்த மனநிலை எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உடனடியாக நான் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசல. அம்மா சொன்னாங்க, அதில் கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, அடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிங்க அப்படின்னு அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதைத்தான் வந்து நானும் ஃபாலோ பண்ணேன். லைக் வந்து உடனே டென்ஷன் ஆகக்கூடாது, அடுத்து என்ன சோர்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப்க்கு வந்து மெயில் பண்ணுறோம். மெயில் பண்ணும்போது அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க, டேட் ஆஃப் ஸ்டார்டிங் இந்த யூடியூப் சேனல்ஸ், லாஸ்ட் வீடியோட URL, அதுக்கப்புறம் அதோட டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக, பிகாஸ் நம்ம தான் ஓனர் ஆஃப் த இந்த சேனலுங்கும் போது நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். யூடியூப் சப்போர்ட்டும் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. மீடியாவில் வந்து யூடியூப்போடைய சப்போர்ட் வந்து அளவலாதுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் அது வந்து ஒரிஜினல் ஓனர் தானா, அது வந்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் அதில் ரிட்டர்ன் பண்ணியிருந்தது கூட உங்களோட எமோஷன்ஸ் புரியுது, இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் அந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்து ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அப்படி இப்படி எல்லாமே ப்ரொசீட் பண்ணோம். சூப்பராக நம்ம வந்து இந்த சேனலை வந்து திரும்ப எடுத்துட்டோம். திரும்பி கண்டிப்பாக வருவேன்னு சொல்லுன்ற மாதிரி வந்துட்டோம், ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் என்ன விஷயம் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து முழுக்க திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட சேனல்ஸ். ஸோ எங்களுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைச்சிருக்கிற ஒரு, நாங்கள் விதைச்ச விதை வந்து இன்னைக்கு வளர்ந்து விருட்சமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சும்மா விளையாட்டு போக்க சொன்ன விஷயம் இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால்,
எல்லாருமே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இவங்களை வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதாவது வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றதை யோசிக்க முடியாதுல்ல. சோ நீ கெட்டவன் சொன்னா தானே என்ன எப்படி நீ கெட்டவன் சொல்வ, நான் இன்னும் ஆழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சோ இதுதான் என்னுடைய மோட்டிவேஷன். அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்வேன். நிறைய அசிங்கப்படுங்க, நிறைய அவமானப்படுங்க, நிறைய போராட்டத்துல நீங்க கலந்துக்கோங்க, நிறைய ஏமாற்றங்கள்ல நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நம்மள தப்பா பேசுறாங்க அப்படிங்கறதே நான் அனலைஸ் பண்றேன். என்ன அனலைஸ் பண்றேன் அப்படின்னா, ஒருத்தவளை நல்லவன் சொல்றதும் கெட்டவ சொல்றதும் அவங்க உங்களுடைய மனநிலையை பொறுத்து அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் ஹாப்பி வித் யூ, அதாவது நான் வந்து உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கேன், நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே நான் தான் த பெஸ்ட். அதே இது என்னுடைய சூழ்நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கன்னு, இல்லைங்க அது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம அதுக்கு அப்போஸ் பண்ணோம்னா உலகத்திலே நான் தான் மோசமானவன். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு இப்போ இருக்கிற சினரியோ இதுதான். ஆக்சுவலா இந்த மாதிரி கிளாஸஸ்க்கோ இல்லை பப்ளிக் மீடியால வர்றவங்களை வந்து ஈஸியா ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா எதனால அவங்க ஜட்ஜ் பண்றாங்கன்னா இதுதான் ஃபேக்ட். நீ என்ன பெருசா பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, அவங்க பெருசா பண்றாங்கப்பா, அவங்க சூப்பரா பண்றாங்கப்பா அப்படின்னா ரியல் மோட்டிவேஷன். பட் என்னுடைய மனசுல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் நேத்து கத்துட்டு இன்னைக்கு நான் சொல்லித்தரலன்னு சொன்னேன். ஸோ என்னோட குருவுக்கு தெரியும். எனக்கு அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு கிளாஸஸ் எடுத்த மேடம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல என்னோட குரு சாந்தி மேம், அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை, பட் அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா தெரியும் நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன், எவ்வளவு விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளவு விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன், என்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கும் 2 குழந்தைங்களை வச்சுட்டு இந்த சோஷியல் மீடியால வந்துட்டோன்றதுக்காக நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக எவ்ரி டே டு டே லைஃப் நாங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எங்க கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் எங்களுடைய சக்சஸும் கூட நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கண்டிப்பா இன்னும் மேல 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 பெரிய லெவல்ல தான் போகும். அது வந்து யாரையும் மிதிச்சோ இல்லை யாரையும் ஏமாற்றியோ இல்லை யாரையும் வந்து யார்ட்டையும் பொய் பேசியோ யாரையும் இன்ஸ்பயர் பண்ணியோ அந்த மாதிரில நாங்க வளரல. முழுக்க எங்களுடைய உழைப்பு, எங்களுக்கு தெரிஞ்ச திறமைகள் நாங்க சொல்றோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் சொல்றதை பாக்குறீங்க, விருப்பப்படுறீங்க, ஜாயின் பண்றீங்க. எப்படி சொல்றது, இது வந்து பணம் கொடுத்த உடனே கத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது எதுவாகவே இருந்தாலும், மேபி ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிராஃப்ட், ஏதோ ஒரு கிராஃப்டாக இருக்கட்டும், காசு கொடுத்துட்டா நம்மளும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க், டெய்லி ஒர்க்ஸை நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன் நீங்கள் வந்து யூடியூப்ல போட மாட்டேங்கிறீங்க, இன்ஸ்டாவில் போடுறீங்க அப்படின்னா, அதில் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசி அதெல்லாம் இல்லை. நான் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். பட் யூடியூப்ல வந்து நிறைய காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருக்கு. லைக் வந்து குழந்தைங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எடுக்கணும் இல்லையா. ஆனால் 100% இனிமேல் யூடியூபுக்கும் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் நான் இருக்கேன். எங்களுக்கு வந்து திரும்ப கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நாங்கள் திரும்ப தவற விடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கும். இன்னும் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து 1 மில்லியன் ரீச் ஆயிடும். ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாருமே கலந்து போடலாம்னு நினைச்சிருக்கேன். சும்மா அதே விஷயத்த எல்லாருமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க, போர் அடிக்குது. ஸோ அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல், அது யாருமே போடாதது, யாருமே ட்ரை பண்ணாதது. கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய உலகம், அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏராளம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், இனிமே கத்துக்கிற போற விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான விஷயம், திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்படி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை போட்டு தான் அவங்க வந்து பாப்புலர் ஆகிறாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி, ஒரு 3400 பேர் என்கிட்ட படிக்கிறாங்க ஆன்லைன்ல, 40 பேர் டைரக்ட் கிளாஸஸ்ல படிக்கிறாங்க. ஸோ அந்த 3440 பேருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு எக்ஸ்பர்ட்டாவே கிளாஸஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க ஏன் பே பண்ணி படிக்க போறாங்க? கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா ஆரி ஒர்க்ன்றது ஒரு புதுசு. அவங்களுக்கு அது பத்தின விஷயங்கள் என்னன்னு தெரியாம தான் நம்மகிட்ட கிளாஸஸ் வராங்க. இங்க வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற நுணுக்கங்களோ இல்ல நம்ம சொல்ற ஒரு மோட்டிவேஷனான வார்த்தைகளோ, ஸோ எதுவோ வாட் எவர் இட் மேபி, அவங்களுக்கு கொடுக்குற கைட்லைன்ஸோ இல்ல சின்ன விஷயங்கள்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் சொல்றதோ,
அவங்களுக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள வந்து நம்ம மோல்ட் பண்ணிட்டோம். எந்த மெத்தடுன்றது தெரியாது, அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம். ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து பிடிக்க வச்சு அவங்க நம்ம போட வச்சிடும். அப்படி போட வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை வச்சு தான் இவங்க இவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க்கையும் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் போது போட்டிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னுடைய பார்ட் அதில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா என் ஸ்டூடெண்ட்ஸை நான் தாங்க போடுவேன். நான் அடுத்தவங்களோட ஒர்க் எடுத்தா நான் போட்டுட்டு இருக்கேன், இல்லை அடுத்தவங்களை பார்த்து இமிடேட் பண்ணியா போடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரௌடா, இன்னும் கெத்தா, இன்னும் திமிரா, இன்னும் இன்ஸ்டால வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கூட வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க. இன்னும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட பாக்ஸா வாங்கி எங்க வீட்டுல கபோர்ட்ஸ் ஃபுல்லாமே நிறைஞ்சிருக்கு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கையும் நான் ப்ரௌடா காமிப்பேன். பிகாஸ் இது எங்க ஸ்டூடெண்ட்ஸோட, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கடுமையான உழைப்பு, அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்காக நாங்க எடுத்த முயற்சிகள். ஸோ இதை வந்து பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களுக்கு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிளஸ், மைனஸ்ன்னு எடுத்துக்கிறவங்களுக்கு மைனஸ். நம்ம என்னைக்குமே பிளஸ் தானேங்க எடுத்துப்போம், மைனஸை தூக்கி எரிஞ்சிருது, கடாசி எரிஞ்சிருது. ஸோ அதுதான் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட். இன்னைக்கு வரைக்கும் பேசுறவங்களை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு மனசாட்சிக்கு ரோதம் இல்லாம உண்மையா, நேர்மையா, கடுமையா உழைச்சு எல்லாரையும் போட வைக்கணும். கண்டிப்பா ஒரு கிளாஸஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க போடுற எல்லாத்தையுமே வா சூப்பர் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க போடுறது சரியா தப்பான்றது தெரியாது. பட் இந்த கிளாஸஸ் அப்படி இல்லாம இப்படிதான் வரணும், இப்படித்தான் போடணும், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் அவங்களுக்கு தட்டி கொடுத்து அவங்கள கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு யூடியூப்ல போட்டு அவங்கள வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி அவங்கள வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா வெளியில கொண்டு வரணும். அது மட்டும்தான் எங்களுடைய லாஜிக்கா இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்றதுனால தான் இந்த கிளாஸஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப அவசரமா இருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் காணாம போயிடுவேன்னு சில பேருடைய விஷயங்களும் இருந்தது. அதை வந்து நான் மெசேஜாவே, எனக்கு பர்சனல் மெசேஜாவே வந்தது. ஸோ அதெல்லாத்தையும் நான் பார்க்க தான் செஞ்சேன். பட் சிலர் போக பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்காக நிறைய பிரார்த்தனைகள் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க, நிறைய பெரியவங்க வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பு எங்கேயும் வீண் போயிடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய பலம். அதுல இருக்கிற ஒரு சிலர் அப்படிங்கறத கூட சொல்ல மாட்டேன். 3400 பேர்ல ஒரு 5 பேர் 10 பேர் அவ்வளவுதான், விரல் விட்டு என்ற மாதிரியான நபர்கள் தான். ஆனா 3390 பேருமே வந்து எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. வெளிநாடுகள்ல இருந்து கூட பிரார்த்தனை பண்ணாங்க, உனக்கு வந்து உன்னுடைய கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், நாங்க ஜீசஸ்ட ப்ரே பண்ணிக்கிறோம், பாபா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஆடி கிருத்திகைக்கு வந்து உங்களுக்காக நான் விரதம் இருந்தேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மனுஷங்க நம்மளை சுத்தி இருக்கையில எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இந்த தருணங்கள்ல என்னுடைய முக்கியமான முறையில இதை நான் சோசியல் மீடியாலேயோ இல்லைன்னா நான் பப்ளிக்கோ வரல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட உலகம் அவங்க தான். அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அத்தனை பேரோட பிரார்த்தனையும், எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், என் ஹஸ்பண்டோட கடுமையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஈவன் என்னோட பொண்ணு, பெரிய பொண்ணு கூட ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டாங்க. அம்மா கிடைச்சிருமாமா, வந்துருமாமா, நீங்க எப்படிமா அவ்வளவு தைரியமா இருக்கீங்கன்னு கூட என்கிட்ட கேட்டாங்க. சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு விவரம் தெரியல. ஸோ இத்தனை பேரோடைய அந்த பாசிட்டிவிட்டி வந்து எங்களோட உழைப்பை திரும்ப எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் என்னுடைய பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, என்னோட மனசுல இருந்த ஆதங்கங்கள், ஏக்கங்கள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு, அதை நீங்க பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். இந்த மாதிரி இன்னும் சேனல்ஸை வந்து கிரேட்டா கொண்டு போறதுக்கு, சேனல்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்துறதுக்கு, லைக் என்ன மாதிரி என்னை விட பெட்டரா டேயை வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு ஒர்த்தா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு சம்பவம் சொல்லுவோம்ல, ஒரு இன்சிடென்ட்டுக்கு வந்து எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்சிடென்ட் வந்து அடுத்த லெவலை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதா. எஸ், அஃப்கோர்ஸ் கூடிய விரைவில் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் வரப்போகுது. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வரப்போகுது. எப்போ எப்படி எங்க வருதுன்னு சொல்றத கீப் இன் டச், ஸ்டே டியூன். சீக்கிரம் பாருங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep on watching. Thank you.